வணக்கம் நண்பர்களே. இது வந்து ஒரு ஈவினிங் வீலாக் மாதிரி தான். வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, மார்க்கம்னு சொல்லிட்டு. அந்த ஏரியா பக்கத்தில் தான் அம்மா விளையாட கூப்பிட்டு போயிருந்தேன். போகிற வழியில் ஒரு அருமையான ஒரு பச்சை பசுன்னு ஒரு தோட்டம். பார்த்திங்கன்னா பசங்க ஈவினிங் டைமில் ஃபுட்பால் விளையாடுற இடம். இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. இனிமேல் தான் சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இடத்துல தான் வண்டியை கொஞ்சம் வரமாக நிப்பாட்டிட்டு பாப்பா கீர்த்தி எல்லாம் பார்க்கணுன்னாங்க. அப்படியே அது எண்டு வரலும் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், எப்படி க்ரீனாக அந்த பறவைகளோட சத்தம், அந்த இயற்கை இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றும் தூசி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது பக்கத்தில் வெளில வந்துக்கிட்டீங்கன்னா அந்த ரோடுவேஸ் இருக்குது. அந்த ரோடுவேஸில் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. குப்பையெல்லாம் போடுறதுக்கு, மக்கும் குப்பை மக்காத குப்பை சொல்லி போடுறதுக்கான டஸ்ட்பின்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே நீங்கள் இந்த இடத்துலையுமே வந்து ஒரு டஸ்ட்டையோ ஒரு அழுக்கையோ பார்க்க முடியாது. லேண்டை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து போய் கம்ப்ளீட்டாக ஒதுக்கி போட்டுடுறாங்க. இங்கே வந்து ஃபைனுங்கிறத ரொம்ப கடைப்பிடிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா உடனே அவதாரம் தான். $500, $2500, $3000 கொடுத்து தீர்த்துறதுனால எவ்ரி ஃபேர் அவங்க சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி ஈஸியாக கேப்சர் பண்ணி யார் பண்ணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபைன் தான் பேசும். அப்படிங்கிறதுனாலவே என்னமோ நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக அப்படியே உருண்டு பரவலாம் இருக்குது. அருமையான ஒரு இது. ஈவினிங் அங்கே போயிட்டு வரவும் மனசுக்கு திருப்தியாக நல்லா இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து அப்படியே விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய் திஸ் க்ரீனிஷ் வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பாத்வே, அப்புறம் 2 சைடு காடாக இருக்கும். சென்டரில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பைக்கு, ஸ்கூட்ரு நீங்கள் தான் வச்சுருந்தீங்கன்னா போய்ட்டு வந்துக்கலாம். பட் இருந்தாலும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் போகணுன்ட்டு. அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா அதே சேம் ஏரியா தான். அப்படி வெளில வந்துட்டோம். இங்கே வைல்டு டக்கு, இது பார்க்குறதுக்கு பெரிய ஒரு பீக்காக் ஒரு மயில் மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்னென்னா காட்டு வாத்து. ஆக்சுவலாக அந்த லெஃப்ட் சைடில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி ஒரு குட்டை இருக்குது. அதாவது லேக், ஒரு சும்மா லேக் ஏரிய குட்டையாக இருக்குது. அதுலேருந்து வெளில வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் இங்கே வந்து ரயில்வே. இந்த வேலை தான் நடந்து போயிட்டு வந்துருக்கோம். 2 சைடு காடு மாதிரி பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். 2 சைடு ஒரு பச்சை பசேர்னு இது, காற்று நல்லா அடிக்கும், ஜில்லிட்டு. ஸோ நல்லா இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸு. இதை விட்டு அப்படியே வெளில வந்துட்டோம்னா மெயின் செட்டிங் வந்துட்டோம். வீட்டு பக்கத்தில் ஒரு கொரியா சர்ச் ஒன்று இருந்துச்சு. ஐ திங்க் அது வந்து 1806 கட்டினது, சரியாக நடப்பில்லை. பட் அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே உள்ள சர்ச்சஸ்லாம் எப்படி இருக்குது. இது குறிப்பாக வந்து கெனடியன் சர்ச் இல்லை, கொரியன் சர்ச்சு. அவங்க வந்து சர்ச் வந்து எப்படின்னா நம்ம வீடு மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இங்கே உள்ள கெனடியன் சர்ச் வந்து ஒரு கோட்டை மாதிரி பிக்கு ஆர்கிடெக்ட் வச்சு இப்போ வேறு மாதிரி இருக்கும். பழைய சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கொரியா சர்ச்சு. ஸோ கொரியனில் கட்டப்பட்ட சர்ச்சு. ஸோ அவங்க பீப்புள் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. கொரியா, சைனீஸ் அந்த மாதிரி அவங்க தான் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணி பாருங்கள். அது போகிற வழியில் இருந்துச்சு. அம்மா விளையாட விட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிற வழியில் நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், ஈவினிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஏரியா. இது வந்து கொஞ்சம் அவுட்ருனால் ரொம்ப இல்லை, மார்க்கம்னு சொல்லிட்டு இன்னொரு ஏரியா டொரண்டோவிலே வந்து ஒன்டாரியோ டிஸ்ட்ரிக்டில் டொரண்டோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது இந்த லொக்கேஷன்ஸு. இது திரும்ப நாங்கள் பேக் டு ஹோம் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் வர வழியில் தான் நான் சொல்கிற அந்த சர்ச் இருக்குது. இதுதான் அங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸு. நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடு நான் சொன்ன கார்டனு, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ரெசிடென்சி அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ். இப்போ அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பண்ணியிருக்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உடன் மரத்தால் கட்டப்பட்ட வீடுகள் தான். எவ்ரி வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்க ப்ராப்பராக அந்த டஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கான குப்பை தொட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி இந்த பொல்யூஷன்ஸு, அவுட்டோர் மாய்ச்சர் குவான்டிட்டி எல்லாமே சரி. ஏர் குவாலிட்டி ரொம்ப பியூரிஃபையாக நல்லாயிருக்கும். அதனாலே என்ன தெரியல, இங்கே உள்ள வயசானவங்க வந்து ரொம்ப காலமாக வர்றாங்க. இப்போ நம்மளோட 40 இயர்ஸால் மேபி 60 தெரியல சரியா. பட் இங்கே உள்ள இன்னும் வந்து நான் பார்க்க முடியும். நம்மளாட்டி 90 இயர்ஸ் ஓல்டு, 8 இயர்ஸ் ஓல்டு, 100 இயர்ஸ் ஓல்டு, அந்த மாதிரி ரொம்ப ஏஜாக வாழ்றது காரணம் இங்கே ஏர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், பொல்யூஷன் இல்லாமல். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சர்ச்சு. இதுதான் அந்த கொரியன் சர்ச்சு. நல்லா இருக்குது. இது கார்டன் சர்ச்சுன்னு பேர். இது ஒரு கொரியா சர்ச்சுனால இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் இது பண்ணியிருக்காங்க. கேனடியன் சர்ச்சு வேறு மாதிரி இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி வர்றதில் எங்கள்கிட்ட என்ன பார்க்க முடியுதோ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல வீடியோஸாக கிடச்சி நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். பிக் சர்ச்சாக இருக்கும்ல சேனலில் வந்து விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.
hope you all enjoying these architecture gardens. எல்லாத்தையும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய்.